ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் அப்படின்னா எனக்கு சிக்கன் தம் பிரியாணி பண்ணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. அதுவும் போல் என் பசங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு மைண்டில் ரொம்ப நாளாகவே ஓடிட்டு இருந்தது. எப்போவுமே நான் சிக்கன் பிரியாணி பண்ணினேன்னா குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டைம் கூட தம் பிரியாணி பண்ணதில்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி பண்ணினேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருந்தது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. என் பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை எப்படி பண்ணினேன் அப்படின்றத தான் இன்றைக்கி வந்து இந்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். நானும் ஒரு 5-6 வருஷம் கிட்ட பிரியாணி பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் பண்ணுவேன். எல்லா டைமுமே குக்கரில் தான் பண்ணுவேன். என்ன தான் குக்கரில் பண்ண பர்ஃபெக்டாக வந்திருந்தாலுமே ஒரு சாதத்தோட இன்னொரு சாதம் அந்த குக்கர் சாதம்னால கொஞ்சம் ஒட்டி ஒட்டி தான் இருக்குமா. எனக்கு வந்து அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்காக தான் எனக்கு இந்த ரெசிபி வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்கிட்ட கேட்டுட்டு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லவுமே அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல கூட மிஸ்டேக்கே பண்ணாமல் அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். ஏன்னா தேவதிக்கு வந்து நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்போமா, அந்த பிரியாணி வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அதே இதுதான் நான் வீட்லேயும் பண்ணி கொடுப்பேன். ஆனால் நான் குக்கரில் பண்ணி கொடுப்பேன்னா அது என்னவோ அவங்களுக்கு பிடிக்கலை. இன்றைக்கி அவங்களுக்காகவே நம்ம ரெடி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாம் வச்சுட்டு நான் என்னென்ன சேர்த்துக்கிட்டேன்னா கடலெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிட்டேன். என்ன தான் அந்த நெய் சேர்த்தாலுமே அந்த ஸ்மெல்லு அதோட அந்த டேஸ்ட் எல்லாமே தனி தான். அதனாலேயே 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு சேர்க்குற பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 2 போதும். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் அப்படின்றனால 4 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நிறையா சேர்த்து பண்ணுறது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நான் வந்து ஓரளவுக்கு அந்த லைட்டாக அந்த கோல்டன் கலர் வர வரைக்குமே நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நான் எப்போவுமே டைரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவேன். ஆனால் இந்த டைம் வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு சேர்த்துருந்தேன். உண்மையிலே டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு வதக்கும் பொழுதே அந்த எண்ணெயில் வந்து புதினா கொத்தமல்லியை வதக்கும் பொழுதே வந்து டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன். ஒன்றும் சிக்கன் போட்டதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போடுவேன். இல்லைன்னா ஃபைனலாக குக்கர் மூடுவோம்ல, மூட போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் வர வைப்பேன். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு சேர்க்காம புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துருந்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிக்கன் 65 அப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். இஞ்சி எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன்னா அதே அளவுக்கு பூண்டும் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. அந்த தோல் சேர்த்து தான் அரைக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒன்றுமே பார்த்து கரெக்டாக தான் செஞ்சுருந்தேன். தோலெல்லாம் உரித்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து எந்த அளவுக்கு எடுத்திருந்தேன்னா பெரிய வெங்காயம் 4 எடுத்திருந்தேன்னா தக்காளி வந்து 2 தான் எடுத்திருந்தேன். அதுக்கு ஆஃப் தான் தக்காளி சேர்த்துருந்தேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் தயிர் சேர்க்குறோம், அதுக்கப்புறம் லெமனும் சேர்க்குறோம். புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருந்தேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து சக்தி பிரியாணி மசால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து என்னோடய பசங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த வெறும் காஷ்மீரி சில்லி தவிர வேறு எந்த பவுடருமே நான் சேர்க்கலை. நான் இந்த வந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட முன்னாடியே ரெடி பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் தயிர், உப்பு, காஷ்மீரி சில்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் கிட்ட அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எடுத்து வெளியில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்களுக்கு மட்டும் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா அந்த சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி சக்தி பிரியாணி மசால் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசால் சேர்த்துருப்பேன். ஆனால் என் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மசால் சேர்க்காம இந்த பிசைஞ்சு வைக்கும்போது சேர்த்த அந்த காஷ்மீரி சில்லி பவுடரோட போதும். அதுக்கப்புறம் எதுவும் சேர்க்க வேணாம். ஏன்னா உரைச்சிச்சின்னா அதுக்கப்புறம் என்னை பசங்க சுத்தமாகவே தொடமாட்டாங்க. அவங்களுக்காகவே கொஞ்சம் மசாலா சேர்க்காம தான் பண்ணியிருந்தேன். அதே நேரத்தில் பச்சை மிளகாயுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் வதக்கும் பொழுதே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
சிக்கனை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட அதை வேக விடலாம். ஆனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும்ல, அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்து பண்ணும் பொழுது அந்த குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக வரும், டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணினேன். மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். தண்ணியும் நல்லா வத்திருச்சு. அதுக்கப்புறம் சிக்கனுமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து போட்ட உடனே வெந்துடும், ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அப்போ சிக்கன் வேகாமல் இருந்துரும்ல, அதுக்காக தான் கொஞ்ச நேரம் அதை அப்படியே நல்லா வேக வச்சுட்டு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அப்படின்ற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே டிமார்ட்டில் தான் வாங்கிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கேஜி வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்லி இருக்கும், இல்லை ரூ. 99 அப்படின்னு இருக்கும். அந்த ரைஸ் தான் நான் எப்போவுமே வாங்கிட்டு வருவேன். தண்ணியெல்லாம் ஒரு 1.5 டம்ளர் கணக்கு வச்சு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருந்தேன் இந்த அரிசியை. அரிசியுமே நான் இப்போ வந்து இதில் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக மூடி போடுறதுக்கு முன்னாடி உப்பு எல்லாம் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கிட்ட விட்டோன்னா தண்ணியும் சாதமும் இந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும். நாங்கள் இதை எப்படி சொல்லுவோன்னா சோறு வந்து கொரன்னு இருக்கிற பதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி நம்ம வழக்கம் போல் தம் பிரியாணி போடலாம். எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. தோசைக்கல் வந்து சூடு பண்ணிட்டு வைக்கணுமா இல்லை அப்படியே வைக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த சாதம் வச்சுருந்த அந்த பாத்திரத்தை மட்டும் தூக்கி சைடு அடுப்பில் வச்சுட்டு டைரெக்டாக அந்த தோசைக்கல்லை தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே தூக்கி சாதமும் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி மேலே வச்சுட்டேன். எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் குழப்பமா இருந்தது. தோசைக்கல்லை சூடு பண்ணி வைக்கணுமா இல்லை அப்படியே வைக்கணுமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தோசைக்கல் வந்து நல்லா சூடு ஆகுற வரைக்கும் அடுப்பை வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே வச்சுருக்கலாம். அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிம்முக்கு மாற்றிக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் தானே, அடுத்தடுத்து நம்ம பண்ணும் பொழுது இதுதான் ப்ரொசீஜர்னு அப்போ நம்மளுக்கு தெரியும். ஓரளவுக்கு நம்ம தைரியமாகவும் பண்ணலாம். அந்த தோசைக்கல் நல்லா சூடானதுமே அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கிட்ட அப்படியே விட்டுட்டேன். இதை எதுவுமே பண்ணலை. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட ஓகேண்ணா, இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருந்தேன்னா நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கும்பொழுது அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த பிரியாணிக்கு பண்ணும்பொழுது ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த சாதம் எல்லாம் இந்த மாதிரி நீட்டிட்டு இருந்ததுன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. எனக்கு ஓப்பன் பண்ணோன்னே என்னதும் அதே மாதிரி சாதம் எல்லாம் ஓரளவுக்கு மேலே நீட்டிட்டு இருந்துச்சா, எனக்கு ஒரே ஹாப்பி, ஓ பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சின்னதாக கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த உதிரியாக இல்லை, கொஞ்சம் சொதன்னு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இது ஒரு 5 நிமிஷம் நம்ம தம் போட்டு வைக்கலாமா. நான் வந்து ஆர்வக்கோளாறு, ஏன்னா கீழே எதுவும் பிடிச்சிருமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன்னா 15 நிமிஷம் ஆகிறதுக்குள்ளேயே அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. அதனால் திரும்ப ஒரு 5 நிமிஷம் கிட்ட எப்படி முன்னாடி தம் போட்டு வச்சேனோ சேம் அதே ப்ரொசீஜர்லேயே திரும்ப தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சு அதே ப்ரொசீஜரில் ஒரு 5 நிமிஷம் கிட்ட அப்படியே விட்டுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த சொதன்னு இருந்த அந்த தண்ணி பதம் எல்லாம் மாறி கொஞ்சம் நல்லா உதிரியாகவே வந்திருந்தது. எப்படியோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதே நேரத்தில் என்ன பசங்களுமே சாப்பிட்டாங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருந்தது. இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, இல்லை நீங்கள் இன்னும் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும், இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்பொழுது அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணினேன் அப்படின்னு
அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நிறைய டைம் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு தெரியும் ஐயோ இது கரெக்டு இல்லை இது மிஸ்டேக் அப்படின்னு. உங்களுக்கு எது தோணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிறேன். ஆனால் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. அன்னைக்கு என் பசங்களுமே நல்லா சாப்பிட்ருந்தாங்க. அந்த சிக்கன் மட்டும் கொஞ்சம் சாப்பிடல. ஆனால் வந்து முன்னாடியே கொஞ்சம் சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன்னா, அதனால் அதை சாப்பிட்டுட்டு சாதம் மட்டும்தான் சாப்பிட்ருந்தாங்க அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.